வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு 10 நாளாக நம்ம கஜா புயலின் தாக்கத்தில் இருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் கஜா, எந்த நியூஸ் சேனல் திறந்தாலும் கஜா, எந்த அரசியல் வாயை திறந்தாலும் கஜா இன்னும் ஓடிட்டுருக்கிற நேரத்தில் மருத்துவ உலகம் இது சம்மந்தமாக என்ன செஞ்சிட்ருக்குதுன்னா, நிறைய ஹெல்த் கேம்ப் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய இடத்துக்கு மெடிக்கல் டீம் போயிருக்குது. இன்றைக்கி கூட படகுல போகிற ஒரு ஊருக்கு இன்றைக்கி தான் மெடிக்கல் டீம் 10 நாளைக்கு அப்புறம் போய் சேர்ந்துருக்குதுங்கிற நியூஸ் எல்லாம் படிக்கிறோம். ஸோ இதெல்லாம் எப்போதும் ஒரு நேச்சுரல் கிளைமேட்டிக் டிசாஸ்டர் நடக்கும்போது நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு இயற்கை நிகழ்வுகள். இதை தாண்டி ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது. கொஞ்சம் ப்ரிப்பரேட்டிவாக இருந்ததுனால இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் சேதத்தை வேணால் குறைக்கலாம்ங்கிறது தான் நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த மாதிரியான நேரத்தில் சில நிகழ்வுகள் மனதை பாதிக்கும். இன்றைக்கி மதியானம் நியூஸ் பார்க்கும்போது ஒரு விவசாயி இன்றைக்கி தென்னை மரத்தில் இருக்கிற வண்டுக்கு வைக்கக்கூடிய மருந்தை குடிச்சிட்டு சுடுகாட்டில் படுத்து இருந்திருக்கிறாரு. வாயில் ரத்தம் வந்து, காதில் ரத்தம் வந்து இறந்து போயிருக்கிறார். ஸோ இந்த நிகழ்வை பற்றி டிவியில் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்கோர்ஸ் காமிக்க வேண்டிய ஒரு நியூஸ் தான், ரைட், ஓகே. ஆனால் கஜா புயல் பற்றி ஏதாவது நம்ம ஹெல்த் சம்மந்தப்பட்ட பதிவு ஏற்றம் செய்யணும் யூடியூப்லன்னு நினச்சிட்டு இருக்கும்போது, அதை தாண்டி இந்த நிகழ்வு மனதை பாதித்ததுனால இப்போ இந்த போஸ்டிங். இந்த மாதிரியான நேரத்தில் இந்த சூசைடுங்கிறது சூசைடாங்கிறது தெரியல, இன்னும் சரியாக கூட அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி சொல்லலை. இதை டிவி நியூஸை வச்சு பேஸ் பண்ணி சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரியான இறப்புகள் தவிர்க்கப்பட வேண்டும்ங்கிறது தான் நம்ம பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனல் மூலயமா அடிக்கடி சொல்கிறது. சூசைடுங்கிற தலைப்பில் ஒரு போஸ்டிங் கூட போட்டு வச்சுருக்கிறோம். இது எந்த சூழ்நிலையிலையும் உயிர் கொலைங்கிறது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த கஜா புயல் மாதிரியான நிகழ்வுகள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சந்தித்தது இல்லையா? ஆனால் நிறைய சந்திச்சிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த விவசாயி அவரோட வாழ்நாளில் நிறையா புயல்கள், ஏன்னா நாகப்பட்டினம் ரீஜன், டெல்டா மாவட்டங்கள்ங்கிறது இந்த மாதிரி வெள்ளம் புயலுங்கிறத பழகி போன ஊர்கள். அப்போ ஏன் இந்த நிகழ்வு இப்போ மட்டும் நடக்குது? ஏன்னா சில நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் நடந்த பெரிய தாக்கம். அதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த கடன் வாங்குவதுங்கிறது இந்த காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாகி போனது. அதுக்கு 2 காரணம். ஒன்று, கவர்மெண்ட்டும் கொடுக்குற கடன், ப்ளஸ் நம்ம ஈஸியாக போய் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்குற கடன். அந்த காலகட்டங்களில் விவசாயிகள் அப்போ கடன் வாங்காமல் விவசாயம் பண்ணாங்களான்னா பண்ணாங்க. யார்கிட்ட கடன் வாங்குவாங்கன்னா ஊருக்குள்ளே வாங்குவாங்க, ஊர் முக்கியஸ்தர்கிட்ட வாங்குவாங்க. கஷ்டம்னு வரும்போது அவன் உணர்ந்து வேணாப்பா நீ அப்புறமா திருப்பி கொடுங்கிறவன்ட்ட கடன் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. கடன் வாங்கினிலேருந்து நம்ம கழுத்தில் கத்தி வைக்கிற உங்கள்கிட்ட தான் கடன் வாங்குகிறோம். இது ஒன்று. 2வது, அந்த காலகட்டங்களில் சேவிங்ஸ்னு ஒன்று இருந்தது. ஒவ்வொரு வீட்டில் கூட ஒரு 10,000 ஒன்று வச்சுருப்பாங்க. நான் டெல்டா மாவட்டத்துக்காரன், டெல்டா மாவட்டத்தில் பிறந்தவங்கிறதுனால எனக்கு அந்த ஏரியா பற்றி தெரியும். ஒவ்வொரு வீட்லேயும் 10,000 இருக்கும். 10,000னா அதில் நெல் சேமிப்பு இருக்கும். இப்போ யார் வீட்லையாவது இருக்குதான்னு கேட்டு பாருங்கள். இல்லை. அந்த மாதிரி தானியத்தை தான் சேவ் பண்ணுறதுன்னு இல்லை, அது விதை நெல்லையும் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. விதை நெல் மட்டும் சேவ் பண்ணுறதுன்னு இல்லை, எல்லா விஷயங்களும் சேவிங்ஸில் இருக்கும். ப்ளஸ் பணமும் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் பேங்க்குக்கு போனவங்களை பற்றி எனக்கு அவ்வளோதான் தெரியாது. எனக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த அட்டை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள் வந்து டெய்லி கொஞ்சம் காசு வாங்கிட்டு போய் சேர்த்து வச்சு தேவைப்படுற நேரத்தில் கொடுக்குறக்கூடியவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான சேவிங் சிஸ்டம்ங்கிறது சுத்தமாக காசு வரும்போது ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதையும் நான் டெல்டா மாவட்டங்களில் இப்போ சமீபத்தில் 25 வருஷத்தில் பார்த்துருக்குறேன். அதாவது புது மாடல் பைக் ஒன்று வந்ததுன்னா அந்த விவசாயி அந்த விளைச்சலுக்கு அப்புறம் அந்த பைக்கை வாங்காமல் தூங்க மாட்டார். அதே விவசாயி அந்த அடுத்த விவசாயத்துக்கு அதே பைக்கை 3 மாதத்தில் விற்கிறதையும் பார்த்துருக்குறேன். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது ஒரு பெரிய தாக்கத்தை நம்மளுக்குள்ளே உருவாக்கி இருக்குது. அதுவும் ஒரு காரணம் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் அரசியல் தாக்கம், பல கட்சிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் உருவாக்கின தாக்கங்கள். அந்த காலத்தில் ஊர் நாட்டாமல் பஞ்சாயத்து நாட்டாமல் இன்னும் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் சொல்லுக்கெல்லாம் கட்டுப்பட்டு கூட்டு வாழ்வியல் முறையில் இயங்கின கிராமங்கள்லாம் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு 22
கொடி கம்பம்னாலும் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கி வச்சிருக்கிறது இந்த மாதிரியான மரணங்களுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா நேத்தி நியூஸ் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ரோடு மறியல் நடந்ததோ அங்கங்கெல்லாம் பஸ் நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த பஸ்ஸில் நோயாளிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத நிலைமையில் நிறையா நோயாளிகளை அந்த ஏரியாவில் இருக்கிற இளைஞர்களே பஸ்ஸை விட்டு இறக்கி 2 வீலரில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த நிகழ்வுகளும் டிவியில் பார்க்குறோம். ஸோ அப்போ எங்கே போயிட்டுருக்குது இந்த சமூகம்? என்ன விவசாயிகள் என்ன ஒரு பாவப்பட்டவங்களை பார்க்குற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை இந்த சேனல்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டாங்க இப்போ. ஏன்னா இப்போ அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே தவிர அவங்க மீண்டு எழ முடியாத ஒரு சூழ்நிலை என்ன சொன்னால் அதை என்னால் ஒத்துக்க முடியாது. அதுக்கு காரணம் நம்ம ஒரு 25 வருஷமாக செய்த விவசாயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த டிவியில் வர சீனெல்லாம் நல்லா ஒத்து பாருங்கள், அங்கே இருக்கிற தோப்புகள்லாம் நல்லா ஒத்து பாருங்கள். இது எல்லாம் 25-30 வருஷத்துக்கு முன்னாடியான பயிர்கள். தென்னை மரமாக இருந்தாலும் அது பழைய தென்னை மரங்கள், நல்ல வளர்ந்த தென்னை மரங்கள். அதுக்கப்புறம் விவசாயத்தையும் மறந்துட்டு வேறு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான். அதுக்கு மண் அணைக்கிறது என்ன, விவசாயங்கிறது தொடர் நிகழ்வாக இருக்கணும். ஒவ்வொரு சீசன்லையும் செய்யக்கூடிய விஷயங்கள். மரத்துக்கு மண் அணைச்சிருக்கிறாரா, ஊடு பயிர்கள் போட்டிருக்கிறாங்களா, அந்த இடத்துல மரம் கழிச்சிருக்கிறாங்களா, இந்த மாதிரி ரெய்னி சீசனுக்கு முன்னாடி மழை வர்றதுக்கு முன்னாடி மட்டை கழிக்கிறதுங்கிற விஷயங்கள் இருக்குது, அதை கழிச்சிருக்கிறாங்களா, மரத்தை சுத்தம் பண்ணியிருக்கிறாங்களா, மரத்துக்கு மண்ணுக்கு வேருக்கு மண் அணைச்சிருக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நல்லா ஊத்து பாருங்கள். கண்டிப்பாக நிறைய நிகழ்வு தப்பாக நடந்திருக்குது. அப்போ இந்த விவசாயிகளை தான் செய்ய வேண்டிய வேலையை மறந்துட்டாங்கங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஒன்லி விளைச்சல் மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயமா விவசாயத்தை பார்த்துருக்குறாங்கங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது கஜா புயலுக்கு அப்புறம். நிறைய அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்குது. முக்கியமாக இபி எலக்ட்ரிசிட்டி போர்ட் பீப்புள் நிறைய பேர் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, கிளீனிங் பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, நகராட்சி பீப்புள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். மற்ற நேரத்தில் ஒர்க் பண்ணதோட இந்த நேரத்தில் கண்டிப்பாக கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறவங்க அவங்க தூக்கத்தை மருந்து கூட, உணவு மருந்து கூட, ஊட்ட மருந்து அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் என்ன? கண்டிப்பாக இல்லை. ஸோ அவங்கள அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது பண்ணுற சில இடத்துல பண்ணுறாங்க, சில இடத்துல கண்டிப்பாக அவங்கள சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பாங்க. இளைஞர்கள் நிறைய வேலை செய்கிறது, கூட சேர்ந்து வேலை செய்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் தேவையான அளவுக்கு பண்ணுறோமா, நம்மளுக்காக ஒர்க் பண்ணுறாங்களேங்கிற அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறோமான்னா கண்டிப்பாக இல்லை. அதே போல் இந்த அரசு மூலிமா கிடைக்கக்கூடிய உடனடி உதவிகள்னு சொல்லக்கூடிய உணவு, மருத்துவம், சில துணிமணிகள்ங்கிற விஷயத்தில் பார்த்தோம்னா அங்கங்கே அதுக்கான சில தடங்கல்கள், சில அரசியல்கள் நடந்துகிட்ருக்குது. இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானில் ஒரு பெரிய பேரிடர் வந்தது. ஜஸ்ட் அந்த ஃபுட்டேஜெல்லாம் கொஞ்சம் இருந்ததுன்னா எடுத்து இன்டர்நெட்டில் எடுத்து தேடி பாருங்கள். அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக டோட்டல் வேஸ்ட் அப். கொஞ்சம் பேர் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு அங்கேருந்து ஹெலிகாப்டரில் போய் பிரெட் பீசஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரெட் பீசஸ் கொடுக்கும்போது அந்த லைன் ஃபார்மேஷன் பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆள் நின்று ஒரு பிரெட்டை வாங்கிட்டு நவுந்து போகிறாங்க. தேவைப்பட்டதுன்னா 2 பிரெட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவங்க மறுபடியும் லைனில் நின்று 2வது பிரெட்டுக்கு வீட்டில் இருக்கிற வயோதிகர்களுக்காக கேட்குறாங்களே தவிர, வீட்டில் ஒரு ஆள் இருக்கிறாங்க எனக்கு 2 பிரெட்டு கொடுங்கிற அந்த கேள்வியே இல்லாமல் அவ்வளோ ஒழுக்கமாக அது மாதிரி ஒரு உடைமைகளை இருந்த நேரத்தில் கூட அந்த ஒழுக்கம்ங்கிறது தவறி போனதுனால தான் இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள், சில திரிக்கப்பட்ட செய்திகள், சில மீண்டே எழ முடியாது என்று திருப்பி டிவியில் சொல்லக்கூடிய விஷயங்கள்ங்கிறது மனசை முடக்கி போட்டு இந்த மாதிரியான தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கும். இப்போ இந்த இறப்பு நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டு போயிருக்குது என்ன, அது ஒரு பாடமாக எடுத்து இந்த மாதிரி இனிமேல் யாரும் செய்யக்கூடாதுங்கிறதோட முக்கியமாக எல்லாரும் திருப்பி இதே டிவி நியூஸை காமிக்கும் போது கொஞ்சம் ஊசலாடும் மைண்டில் இருக்கக்கூடியவன் அவனும் நம்ம சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ இந்த மாதிரியான நியூஸ்களையும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணி மீடியா கொடுத்தாங்கன்னா, பாசிட்டிவ்னஸ் உள்ள விஷயங்களை மட்டும் மீடியாவில் நிறையா எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா, எப்படி ஒரு இடம் மீண்டு எழுதுங்கிற விஷயத்தை எடுத்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரியான ஏரியாவுக்கு இனிமேனாலும் டெல்டா மாவட்டங்களுக்கு முக்கியமாக ரோடுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த காலகட்டங்கள்லேருந்து
இப்போ நாகப்பட்டினம் வேதாரண்யம் வழியாக வந்த ஈசிஆர் நாகூரோடு வந்து நின்றுட்டு இருக்குது. நாகூர்லேருந்து அந்த ஈசிஆரை இது வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறோம், நாகூரை தாண்டி. அதுக்கு என்ன காரணம்? ஏன் டெல்டா மாவட்டங்கள்னால் ஒதுக்கப்படுதுங்கிறத இந்த நேரத்தில் யாராவது தட்டி கேட்குறதுக்கு ஆள் இருக்கான்னா அதுக்கும் கிடையாது. இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரும், டெல்டா மாவட்டத்துக்கு வேலைவாய்ப்புகள் பெருகும். அதனால் இந்த மாதிரி நேச்சுரல் கிளைமேட்டி என்னால் உருவாகக்கூடிய டிசாஸ்டர்லாம் தாங்கி நிற்கக்கூடிய வலிமை, அதாவது பொருளாதார வலிமை அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு உண்டாகணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செய்ய மறந்ததுனால தான் இப்போ இந்த பாதிப்புங்கிறது என்னோட கருத்து. இந்த விவசாயிகள் தொடர் விவசாயம்ங்கிறது ஒவ்வொரு மழைக்காலங்களுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும்ங்கிறத மறந்தது ஒரு முக்கியமான இவ்வளோ பெரிய இழப்புக்கான காரணம். ஒரு சாதாரண மரமாக இருந்தால் கூட, இப்போ எனக்கு திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் 80 தேக்கு மரம், ஒரு 5 வருஷத்து மரம் இருக்குது. அதில் ஒரு 10 மரம் சாஞ்சிருக்குது. அது காரணம் என்னன்னா, எங்களோட கவனிப்பு இன்மை. இந்த முதல் மழை ஆரம்பிக்கும் போதே ஆடி மாதத்திலே போய் அங்கே அதில் இருக்கிற சின்ன சின்ன கிளைகள் கொஞ்சம் தழையை கழிச்சிருந்தோம்னா இப்போ அந்த மரங்கள் சாஞ்சிருக்காது. அந்த ஒவ்வொரு மரத்துக்கும் மண்ணணைப்புங்கிறத செஞ்சுருந்தோம்னா அந்த பாதிப்பு இருந்திருக்காது. அப்போ தொடர் கவனிப்பு இல்லாத நிலங்களில் பாதிப்பு வரும்ங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடியது தொற்று வியாதிகள். இந்த மாதிரியான கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் வரும்போதும் டிசாஸ்டர் வரும்போதும் தொடர்ந்து வரக்கூடியது தொற்று நோய்கள். தொற்று நோய்களை தாங்கி நிற்கிறதுங்கிறதுக்கு உங்கள் உணவுலேயும் நீங்கள் குடிக்கக்கூடிய நீர்லேயும் தான் இருக்குது. சுத்தமான நீரை குடிக்கிறது, உணவு கிடைக்கக்கூடிய உணவுகளை சுத்தமான உணவுகளாக, கெட்டுப்போகாத உணவுகளை சாப்பிட்றதுங்கிறத கொஞ்சம் முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரியான தொத்து வியாதிகள் இருக்கும்போது ஹோமியோபதி மருத்துவத்தை நாடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்க ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா டெல்டா மாவட்டத்தில் நிறைய ஹோமியோபதி ப்ராக்டிஸ்னர்ஸ் நிறையா இருக்கிறாங்க. அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மருத்துவம், மிக மிக எளிமையான மருத்துவம். இன்னும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்டிங்கன்னா ஹோமியோபதி பிரிவு கண்டிப்பாக இருக்கும். அங்கே உங்களுக்கு நிறைய உதவிகள், மிக எளிமையான உதவிகள் கிடைக்கும் தொற்று வியாதியிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு. இப்போ நான் மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த சூசைடு, ஒரு விவசாயியோட சூசைடுங்கிறது உண்டாக்குன தாக்கத்தினால இதை பேசுகிறதுனால சில ஹோமியோபதி மருந்துகள் உங்கள் மனநிலையை மாற்றக்கூடிய மருந்துகள். முக்கியமாக உங்களுக்கு இப்போ அரசு மேலேயோ இல்லை நம்ம மேலேயோ சொந்த பந்தங்கள் உதவலைங்கிற அந்த வருத்தம் இருந்ததுன்னா, கோபம் இருந்ததுன்னா, அதுக்கு நல்ல உங்களோட மனம் சஞ்சலப்பட்டு இருந்ததுன்னா அதை மாற்றக்கூடிய மருந்துகள் என்ன? அனகாடியம், ஆரம்மேட், அர்சனிக்கம் ஆல்பம், நக்ஸ்வாம், பல்சாட்டிலா, சிலிக்காங்கிற மருந்து. நம்பிக்கையின்மை, அதாவது நம்பிக்கையின்மைனா சுத்தமாக எல்லாம் போச்சு இனிமேல் என்ன இருக்குதுங்கிற மனநிலைக்கு வந்தாங்க. அவங்க மனநிலையை மறுபடியும் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு அர்சனிக்கம் ஆல்பம், ஆரம்மேட், கல்கேரியா கார்ப், காஃபியா, இக்னீஷியாங்கிற மருந்துகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பெரும் உதவி செய்யும். இது இல்லாமல் தன்னம்பிக்கை, இனிமேல் நம்ம மீண்டே வர முடியாது, ஐயோ எல்லாம் போச்சு, நான் எங்கே இனிமேல் இந்த விவசாயம் பார்க்குறது, இனிமேல் நான் எப்படி என் பிள்ளைங்களை காப்பாற்று பண்ணுறது, என் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் எப்படி கட்டுறது, ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புறதுன்னு தன்னம்பிக்கை இழந்து தவிக்கிறவங்களுக்கு அவங்களோட தன்னம்பிக்கையை மீட்டெடுக்கக்கூடிய மருந்து பாரியாட்டா கார்ப், அனகாடியம், லைக்கோபோடியம், சைனா, பல்சாட்டிலா, அர்ஜென்டினம் நைட்ரிகம், அர்சனிக்கா ஆல்பம், சிலிக்காங்கிற மருந்தெல்லாம் மீண்டும் உங்களை தன்னம்பிக்கை கொண்டு மறுபடியும் உங்களை என்ன சொல்கிறது, இந்த ஃபீனிக்ஸ் பறவை போல் எழுந்திரிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் கூடிய ஹோமியோபதி மருந்துகள். எல்லாம் போச்சுன்னு நம்ம இழந்த விஷயங்களே பேசி பேசி பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்துருக்கிறவங்க கல்கேரியா பாஸ், சிம்சிஃபுகா, இக்னீஷியாங்கிற மருந்துகளை எடுத்துக்கலாம். தற்கொலை எண்ணத்தை தடுக்கக்கூடிய மருந்து, மறுபடியும் சொல்கிறேன், யாராவது என்ஜிஓஸ் இந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய மனநிலையில் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு ஆரம்மெட்ங்கிற மருந்து, ஆரம் மெட்டாலிக்கம் 200ங்கிற ஹோமியோபதி மருந்தை பில்ஸில் ஒரு 5 பில்ஸ் அவங்க வாயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க தற்கொலை எண்ணத்தை மாற்றிக்குவாங்க, அந்த எண்ணம் திரும்பி வராதுங்க. அதனால் இந்த தற்கொலை எண்ணத்தை தடுக்கக்கூடிய மருந்துகளான ஆரம் மெட்டாலிக்கம், நேட்ரம் சல்ஃப்ங்கிற மருந்துகள்லாம் கண்டிப்பாக யாராவது முடிஞ்சால் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தா நல்ல ஒரு மாறுதலை அவங்க வாழ்க்கையில் உண்டு பண்ணலாம். இது எல்லாமே மற்றவங்களை குற்றம் சொல்கிறது, முக்கியமாக அரசோ இல்லை உதவி செய்யாதவங்கள நம்ம திட்டிகிட்டே இருக்கிறது, அவங்க செய்கிற விஷயங்களில் இது கொடுத்தான் இது கொடுக்கலன்னு சொல்லி சில
அக்யூஸ் பண்ணி அவங்கள திட்டிகிட்டே இருக்கிறதுங்கிற தன்மையை மாற்றக்கூடியது லைக்கோபோடியம், நக்ஸ்வாம், பல்சாட்டிலா, நைட்ரிக் ஆசிட், அனகாடியம், இக்னிஷியா, பெலடோனாங்கிற மருந்துகள்லாம் வந்து செய்யும் நடக்கும் நிகழ்வுகளில் குற்றம் மட்டும் காணாமல் அதில் இருக்கிற பாசிட்டிவ் தன்மையை உணர வைக்கக்கூடிய மருந்துகள். எனக்கு இனிமேல் வாழ தகுதியே இல்லை என்ன நினைக்கிறவங்க செப்பியாங்கிற மருந்து எடுத்துக்கிட்டால் அந்த மனநிலை மாறும். இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ணுறது, எல்லாம் போச்சு, என்ன வாழ்வே பயனற்றது என்ன நினைக்கிறவங்க நேட்ரம் செல்ஃபுங்கிற மருந்து எடுத்தால் மறுபடியும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும், வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு உருவாகும். இந்த மாதிரியான ஹோமியோபதி மருத்துவத்தை நாடும்போது இந்த சூசைடுங்கிற மாதிரியான விஷயங்களையும் பல உயிர்களையும் கண்டிப்பாக நம்ம சேவ் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. அங்கே உள்ள ஹோமியோபதி மருத்துவத்தை நாடுங்க, அங்கே உள்ள ஹோமியோபதி மருத்துவர்கள் நாடுங்க. டெல்டா மாவட்டத்தில் நிறைய ஹோமியோபதி ப்ராக்டிஷனர் இருக்கிறாங்க, தேடினால் கிடைக்கும். வாழ்க வளமுடன். இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோமியோ லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலில் பாருங்கள். முக்கியமாக டெல்டா மாவட்டத்துக்காரர்கள் எங்கள் யூடியூப் சேனலில் வந்து அதில் இருக்கிற ஹெல்த் ரிலேட்டட் போஸ்டிங் கிட்டத்தட்ட 450 போஸ்டிங் இருக்குது. அதை பார்க்கும்போது அவங்களோட மனநிலையில் மாற்றம் வரும், உடல்நிலையில் மாற்றம் வரும். வாழ்க வளமுடன்.